பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாத்தியாய் இருந்தீர். நம்மை மீட்கும்படியாக நீர் மனுஷனாக வெளிப்பட்டீர். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுடைய வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தீர். அநேகருடைய கண்ணீரை துடைத்தீர். உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்த ஒருவரையும் புறக்கணித்து தள்ளாமல் என் வாழ்க்கையை மாற்றி வாழ்க்கையை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த மைதானத்துக்குள்ளும் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளில ராஜா, உடைய பிள்ளைகள் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் தேடி ஓடி வந்திருக்கிறார்கள். அப்பா, நீர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேற்றும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய காயங்களையும் கட்டும். அப்பா, நம்பிக்கை இழந்து போய் மனம் நொந்து வாழ்வே வெறுத்து நேரத்தில் உம்மை தேடி ஓடி வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் தேற்றும், ஆறுதல் படுத்தும், நீர் வழிநடத்தும். அப்பா, உடைய வார்த்தையினூடாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்தும். அப்பா, அப்படி நீர் செய்வீர் கர்த்தாவே. நீர் செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. பேசுகிற அடியனை கேட்கிற உடைய ஜனங்களையும் தரை மட்டும் தாழ்த்தி உடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து பார்த்தோம். இந்த உலகத்திலே மனிதன் அன்புக்காக அலைந்து எதையெல்லாம் செய்கிறான், எதையெல்லாம் தியாகம் பண்ணுகிறான், எதுக்காக கஷ்டப்படுகிறான். ஆனால் அந்த அன்பு கிடைக்காத பொழுது அவன் ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கை வெறுத்து இனி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவதை விட மரித்து விட்டால் நலம் என்று சொல்லி தவறான வழியிலே போய் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த போலியான உலகத்திலே போலியான அன்பை தேடி மனிதன் இப்படியான காரியங்களிலே ஈடுபடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு பத்திமேயு என்ற குருடனை தேடி சென்று பார்வையற்ற அவனுக்கு அற்புதம் செய்து அவனை பார்க்க வைத்தார். அதே போல நேற்றைய நாளிலும் ஆண்டவர் அந்த வார்த்தையினூடாக பேசி அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். பலர் பிசாசுடைய தொல்லையினால பாதிக்கப்பட்டு பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் அந்த பாதிப்புகளோடு கடந்து சென்றார்கள். ஆனால் இந்த நாளிலே, இந்த 2ஆம் நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே பார்க்க போகிறோம். பாவம் என்று சொன்னால் என்ன? அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதிகள் குடிகொண்டிருப்பதற்கும் வறுமைகள் குடிகொண்டிருப்பதற்கும் பிசாசுடைய தொல்லைகள் குடிகொண்டிருப்பதற்கும் உடைய வாழ்க்கையிலே தோல்விகள் அடிக்கடி ஏற்படுவதற்கும் காரணம் என்னவென்பதை இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம்.
ஆண்டவர் நேற்று தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் நம்மோடு பேசுவார். ஆகவே ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்திருப்போம். ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா, வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருந்து 8வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதே. ஆமென். பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன் சொன்னால் எங்களுக்கு தெரியும், நடக்க முடியாதவர்கள், கைகால் இருக்கும், நடக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், செயற்பட மாட்டார்கள், திமிர்வாதக்காரர்கள். சிலருக்கு பக்கவாதம் வரும், சிலருக்கு பாரிசவாதம் வரும், சிலருக்கு போலியோ வரும். இப்படி பலதரப்பட்ட விதத்திலே அப்படிப்பட்ட வியாதிகள் வரும். ஒரு பெற்றோருக்கு அப்படிப்பட்ட குழந்தை பிறந்துவிட்டால் அந்த பெற்றோருடைய இருதயம் நொந்து போய்விடும். ஏனென்றால் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதை விட இந்த வேதனை கொடியது. அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு கஷ்டப்பட வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கு போன பொழுது ஒரு தாய்க்கு 2 ஆம்பளை பிள்ளைகள். இந்த 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் 28 வயதுன்னு சொன்ன அந்த அம்மா சரின்னு சொல்லிப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தால் 2 கையையும் 2 காலையும் பிடிச்சு சங்கிலியால் அந்த கைத்தால கட்டில கிடத்தி போட்டு கட்டி கிடாக்கு. அந்த 2 பேரையும் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு வேதனை. ஆனால் 28 வருஷங்களாக அந்த தாய் அந்த 2 வாலிப பிள்ளைகளோடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை வைத்தியசாலைக்கு போயிருப்பார், எத்தனை மருத்துவர்களை சந்தித்திருப்பார், எத்தனை நேர்த்திகளை செய்து எத்தனை கோவில்களுக்கு போயிருப்பார். நம்பிக்கை இழந்து 28 வருஷம் பார்த்த பொழுது அவர் கவலைப்பட்டாரோ இல்லையோ, எனக்கு கவலை வந்து விட்டது. 28 வயது ஒரு மனிதன் ரோட்டில நடக்க வேண்டிய மனிதன் வீட்டுக்குள்ள கட்டில் கடியா கிடக்கிறான். அவனுக்கு உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, சாப்பிட்டனா சாப்பிடல என்றது தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆகவே இந்த மனிதர்களை பார்த்து ஜெபம் பண்ணி போட்டு வந்திருந்தேன். இன்றைக்கும் இப்படித்தான் அநேகருடைய பிள்ளைகளுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள்
இப்படி பிறந்து விட்டால் லேசில விட மாட்டாங்க, அப்படியாவது பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் சொல்லி இன்னும் ஒரு வீட்டிலே ஒரு அருமையான சகோதரன் வந்து கூட்டி கொண்டு போயிருந்தார். பாஸ்டர், உங்களுடைய தங்கச்சியினுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மகளை போய் பார்ப்போம்னு சொல்லி போனேன். அந்த மகள் 13 வயது. அந்த 13 வயது மகள் இருந்தபடியே திடீரென்று எழும்பி நடப்பார், திடீரென்று தலையை ஆட்டி கொண்டிருப்பார், திடீரென்று கோம்பரும் தாயை பேசுவா, அப்படி கெட்ட வார்த்தைகளினால பேசுவா. சரின்னு சொல்லி போட்டு இருந்து கதைச்சு கொண்டிருந்த போட்டு சரி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி போட்டு வெளியால் வந்த பொழுது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இப்ப அது என்னவென்று சொல்லி சொன்னால், நான் அந்த என்னை கூட்டி கொண்டு போன இடத்துல கேட்டேன், இந்த பிள்ளை யாருடையது என்று கேட்டேன். அப்ப அந்த கூட்டி கொண்டு போனவர் சொன்னார், என்னுடைய தங்கச்சிக்கு பிள்ளை இல்லை, அவங்களுக்கு 55 வயதா போயிட்டுது, அதனால வேறு ஒரு பிள்ளையை நாங்கள் வாங்கி வளர்ப்போம்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிறாங்க. அப்போ முயற்சி எடுத்த இடத்துல எங்கேயோ யாரையோ போய் சந்தித்திருக்கிறாங்க. சந்தித்த பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சரி இன்னார் குழந்தை பெற போறார், இந்த குழந்தையை நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரலாம்னு சொல்லி அந்த குழந்தையை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த பொழுது அது கோட்ஸின் விடாதான் பெற வேணும், சொத்து இல்லாமல் வந்து அந்த பிள்ளைக்கு தான் எழுத வேண்டும், எழுதினால்தான் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையை பெற்றோரிடத்துல கொடுப்பாங்க. இப்ப இந்த பிள்ளையை கொண்டு வந்து வச்சு வளர்க்குறாங்க. நல்ல அழகான பிள்ளை, நல்ல கை இருக்கு, கால் இருக்கு, எல்லா அறிவும் இருக்குது, ஆனா மூளை வளர்ச்சி இல்லை. வீட்டில் நடக்கிறத பாடசாலையில் சொல்லுவான், பாடசாலையில் நடக்கிறத வீட்டில் சொல்லுவான், என்னென்ன கதைக்க கூடாதோ கதைப்பா, கதைக்க வேண்டியதை கதைக்க மாட்டா, அப்படியான ஒரு காரியத்தில் இருந்தார். அப்பொழுது நான் இந்த சகோதரத்தில் ஜெபம் பண்ணி போட்டு சொன்னேன், இந்த பிள்ளை, இந்த தாய் திருமணம் செய்து இந்த பிள்ளையை பெறவில்லை, இந்த பிள்ளை தவறான விதத்திலே கருத்தரிக்கப்பட்டிருக்கிறாள், அதனாலே இந்த கருவை அழிப்பதற்கு தாய் தவறான வைத்தியங்களை செய்திருக்கிறார். அந்த வைத்தியம் இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தாய் செய்த வேலையை தாய் பார்த்து அனுபவிக்கணும். இந்த பிள்ளை படுகிற பாட்டையும் பிள்ளையினுடைய செயல்பாடுகளையும் தாய் பார்த்து கஷ்டப்பட வேண்டும். ஆனால் தாய் என்ன செய்தா, அந்த பிள்ளையை கொண்டு வந்து இன்னொருத்த கொடுத்த பொழுது இப்ப இன்னொருத்தர் தான் அந்த பிள்ளையினால கஷ்டப்படுகிறார். அந்த பிள்ளையை வளர்க்கிற தகப்பன் சொன்னார், பாஸ்டர், நான் பிள்ளை இல்லை என்ற கவலையை விட இப்ப எனக்கு இருக்கிற கவலை பெரிய கவலையா இருக்கு. என்னென்றால் பிள்ளையினுடைய நிமித்தம் பல தடவைகளிலே அவர் தற்கொலைக்கு கூட போயிருக்கிறார். பாருங்க, இதற்கு காரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பாவம் காணப்படுகிறது. இங்கே வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். இந்த திமிர்வாதமாய் கிடக்கிற மனிதனை அவனுடைய நண்பர்கள் பார்க்கிறார்கள். இந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, எத்தனை நாளைக்கு இந்த மனிதன் இப்படி படுக்கையாய் கிடப்பான், ஆகவே எங்களால் என்ற முயற்சி எடுப்போம், எங்களால் என்ற முயற்சி எடுத்து இந்த மனிதனை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இவங்கள் 4 பேர் ஒன்று சேருகிறாங்க. 4 பேர் ஒன்று சேர்ந்து, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து நோயாளிகளை குணப்படுத்துகிறவர், இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரர்களை நடக்க வைக்கிறவர், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் என்றதை கேள்விப்பட்ட உடனே இப்ப இயேசு வருகிறார், எங்க வருகிறார் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு அங்கே ஒரு வீட்டில் வந்திருக்கிறார். வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தியை இந்த 4 பேரும் கேள்விப்படுகிறாங்க. கேள்விப்பட்டு உடனடியா என்ன செய்றாங்க, இந்த 4 பேரும் இந்த
திமிர்வாதக்காரனை கட்டிலோட தூக்கி கொண்டு வர்றாங்க. கட்டிலோட தூக்கி கொண்டு வந்து கிட்ட பாக்குறாங்க. இயேசுவுக்கு கிட்ட நெருங்க முடியல. ஏனென்றால் அவ்வளவு சனம் அவரை நெருங்கி இருக்கிறது. அவருக்கு கிட்ட வர முடியல, அவ்வளவு ஜனங்கள் நெருங்கி இருக்கிறது. ஆனபடினால இவங்க என்ன செய்றாங்க, இந்த 4 பேரும் கூரைக்கு மேலே ஏறுறாங்க. கூரைக்கு மேலே ஏறி கூரையை பிரித்து போட்டு கட்டிலோட அந்த திமிர்வாதக்காரரை இயேசுவுக்கு முன்பதாக படுக்கையோடு இறக்குகிறார்கள். பாருங்க, இந்த 4 பேருடைய சிந்தனையும் நோக்கமும் ஒரே எண்ணம் கொண்டதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த 4 பேரில் ஒருவன் கைத்தை உயர்த்தி பிடித்திருந்தால் மற்ற பக்கத்தால திமிர்வாதக்காரன் உருண்டு விழுந்திருப்பான். 4 பேரும் ஒரே சிந்தையோட இந்த கட்டிலோட ரக்குறாங்க. ரக்கின பொழுது இயேசுவுக்கு முன்பதாக அந்த கட்டில் வந்து என்ற பொழுது இயேசு பார்க்கிறார். திமிர்வாதக்காரனை பார்த்து யாருடைய விசுவாசத்தை கண்டார்? தூக்கி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டார். அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் யாரை அழைத்து கொண்டு வந்தீர்களோ உங்கள் நிமித்தம் இயேசு நீங்கள் அழைத்து கொண்டு வந்தவருக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் அழைத்து கொண்டு வந்தவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். ஆகவேதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த திமிர்வாதக்காரனை பார்த்த உடனே இயேசு யாரை பார்க்கிறார்? அந்த தூக்கி கொண்டு வந்தவர்களை பார்க்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை கண்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், கட்டில கிடக்கிறவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அநேகருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறது பாவம். அநேகருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறது பாவம். முன்னேற முடியாமல், ஆசீர்வாதமாய் வாழ முடியாமல், குடும்பத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல், மகிழ்ச்சியான ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியாமல் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறது பாவம். இன்றைக்கு அநேகருக்கு அதை குறித்த அறிவு இல்லை, அதை குறித்த சிந்தனை இல்லை. அதனாலே என்ன செய்கிறார்கள்? யாருக்காவது வருத்தம் வந்துட்டு சொன்னால் இந்த ஆஸ்பத்திரி கொண்டு வாங்க, இங்க சுகம் கிடைக்கலன்னு சொன்னா அடுத்தடுத்து கொண்டு வாங்க, இப்படியே சுத்தி கொண்டு திரிவாங்க. ஆனா இயேசுவிடத்துல கொண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வியாதிக்கான காரணத்தை கண்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் நடக்க முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை கண்டு கொண்டார். ஆகவே தான் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய விடுதலையையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கைகளை தடை பண்ணுகிற காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், மாமிசத்தின் கிரியைகள். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பன்கண், தூசணம், மதிகேடு, பொறாமை, எரிச்சல், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குது. ஆனால் வெளியால பார்த்தால் மிகவும் அழகுள்ளவன் போல அவன் காணப்படுகிறான். உள்ளத்துக்குள்ளே கவலை இருந்தாலும் வெளியால சிரிக்கிறான். ஏனென்றால் நான் சிரிக்காவிட்டால் மற்றவர்கள் ஒரு மாறி நினைப்பார்கள் சொல்லி மற்றவர்களுக்காக ஒரு போலியான சிரிப்பை சிரிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள வேதனைகள், உள்ளுக்குள்ள கிடக்கிற அந்த வேதனைகள் அவருடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இடத்துல ஒரு சகோதரி வந்து சொன்னார், பாஸ்டர், எனக்கு டயபெட்டிக் இருக்கு, எனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி. இப்பொழுது
நாங்கள் ஜெபித்தோம். உடனடியாகவே அங்கு சுகம் கிடைக்கல அந்த சகோதரிக்கு. சில நாட்கள் சென்றது. சில நாட்கள் சென்ற பொழுது சில காரியங்களை ஆண்டவர் காண்பித்தார். என்னவென்று சொன்னால், அவ திருமணம் முடித்து போட்டு தன்னுடைய கணவனை விட்டு இன்னொரு கணவனோட தவறான ரீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பெண் இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் சொல்லி நான் ஜெபித்தேன். அங்க ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பித்தார். ஆகவே நான் அந்த சகோதரிடத்தில் சொன்னேன், சகோதரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்க ஒரு சின்ன விஷயத்துல அவருக்கு கீழ்ப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா போதும். இயேசுவே, நான் அறியாமல் தவறான பாதையில போயிட்டேனப்பா, என்ன மன்னியும் சொல்லி நீங்க கேட்டீங்கடா இருந்தால் இயேசு உங்களுக்கு அடுத்த நிமிஷம் அற்புதம் செய்வார்னு சொல்லி சரியன்னு சொல்லி போட்டு ஜெபமணி போட்டு வந்துட்டேன். சரியன்னு பார்த்தால் இப்ப பெரிய பிரச்சனை அவாவுக்கு. சில நாட்களுக்கு பின்பதாக அவ சொன்னா வந்து, பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், அதை விட்டு விட்டேன் என்று சொல்லி இப்ப நான் சரின்னு சொல்லி போட்டு ஜெபம் பண்ணேன். பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு அந்த சகோதரத்தில் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கு உங்களுடைய வியாதிகள்னு சொல்லி. ஆண்டவருடைய வியாதிகளை குணப்படுத்தி இருக்கிறார் சொல்லி சொன்னார். பாவம் அவருடைய சரீரத்திலே வியாதியை கொடுத்திருந்தது. எங்களுடைய சரீரத்திலே கூட சில நேரங்களில் பாருங்க, வைத்தியர்கள் சொல்லுவார்கள், ஒரு சகோதரன் எங்களுடைய சபைக்கு வந்திருந்தார், வாய்க்குள்ளே கேன்சர். இந்த கேன்சர் வியாதினாலே சாப்பிட முடியாது, ஆட்டுப்பால் தான் குடிச்சு கொண்டிருப்பார். ஆனா ஆலயத்துக்கு விரைக்கல மொட்டாக்க போட்டுக்கொண்டு தான் வந்தார். என்றால் மற்றவங்க பார்த்தா இதை நினைப்பாங்கன்னு சொல்லி மொட்டாக்க போட்டுக்கொண்டு வந்தார். சரின்னு சொல்லி போட்டு, சரி ஆண்டோட சமூகத்துக்கு வந்திருக்கிறாரே சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த நாளில் இருந்து இந்த கேன்சர் வியாதியை குணப்படுத்தினார். ஆகவே தொடர்ந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்க இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நல்லா வெற்றிலை வாக்கு சாப்பிடுவார், நல்லா கசிப்பு குடிப்பார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் திரும்ப செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு திரும்ப அந்த வியாதி வந்துவிடும் சொல்லி. ஆகவே அவர் அந்த காரியங்களை அந்த நாளில் விட்ட பொழுது அந்த நாளில் இருந்து அவர் சாகும் வரைக்கும் அந்த கேன்சர் வியாதி அந்த சகோதரனை பிடிக்கவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற வியாதிகளுக்கு காரணம் பாவங்கள். பாவத்தையும் விட முடியல, சுகத்தையும் பெற முடியல. அதனால பல தடவைகளில் நாங்கள் இந்த வியாதியை தாங்க முடியாமல் போய் தற்கொலை செய்துட்டா நல்லம், ஏன் மற்றவைக்கு கரைச்சலை கொடுப்பான், மற்றவர்களை ஏன் கஷ்டப்படுத்துவார் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனோட கடவுளோட இருக்கிற அந்த உறவை இழந்து விடுகிறான், குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து விடுகிறான், வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து விடுகிறான். அவன் எவ்வளவு சொத்துக்கள் செல்வங்கள் செழிப்புகளோட வாழ்ந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆகவேதான் இங்கு நாங்கள் பார்க்கிறோம், தன் பிள்ளைகளை உணர்கிற மனிதன் யார்? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2 சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள், அண்ணன் தம்பி. அண்ணன் அருமையான ஒரு மகன், ஆனால் தம்பி ஒரு கெட்டவன். அப்படின்னு சொன்னால் கெட்டவங்களோட சேர்ந்து கெட்ட வழியிலே நடந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய மனம் போன போக்கில தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கல ஒரு நாள் சில நண்பர்களோடு அவன் சேர்ந்து போய் வருகிறான். போய் கசிப்பு குடித்து போட்டு அவன் வீடு திரும்பி வருகிறான்.
கசிப்பு குடித்து வீடு திரும்பி வரும் பொழுது அவனுக்கு எதிராக ஒரு வாலிபன் எதிர்கொள்ளுகிறான். எதிர்பட்ட பொழுது இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடந்த பொழுது என்ன நடக்குது? உடனடியாகவே இந்த தம்பி அங்கே கையில கிடந்த சாராய போத்தில உடைத்து அந்த வாலிபனுடைய கழுத்திலே குத்தி விட்டான். அவன் செத்து போயிட்டான். அவன் செத்த பொழுது இப்பொழுது எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவனுடைய கோபம் அவனுக்கு முன்பதாக நின்ற அந்த வாலிபனை கொலை செய்தது. இப்ப இவனுக்கு ஒரு பயம் பிடித்து கொண்டது. என்னன்னு சொன்னால், நான் பயங்கரமான ஒரு தப்பு செய்துட்டேன், அதுபடினால எனக்கு சிறை தண்டனை கிடைக்க போகுது, எனக்கு மரண தண்டனை கிடைக்க போகிறதுன்னு சொல்லி அவன் தனக்குள்ள நினைத்து கொண்டு உடனடியாகவே நேரடியாக தன்னுடைய வீட்டுக்கு ஓடுகிறான். தன்னுடைய வீட்டுக்கு ஓடும் பொழுது பின்னால மற்றவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். கையில குத்தின பிசுங்கான், சேட்டெல்லாம் ரத்தம். இந்த ரத்த காயங்களோடு அந்த ரத்தங்களோடு ஓடும் பொழுது அவனுடைய அண்ணன் வீட்டிலே இருக்கிறான். அண்ணன் வீட்டிலே இருந்த பொழுது கதவை தட்டுகிறான். அண்ணா கதவை திற, அண்ணா கதவை திறன்னு சொல்லி தட்டும் பொழுது அண்ணன்காரன் ஓடி வந்து கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தால் தம்பியினுடைய சேட்டெல்லாம் ரத்தம். தம்பியுடைய சேட்டெல்லாம் ரத்தம். அது மட்டுமல்ல, அவனுடைய கையிலே பிசுங்கான் வைத்திருக்கிறான், போத்தில் ஓட்ட வச்சிருக்கிறான். அவன் கேட்கிறான், தம்பி அண்ணன் கேட்கிறான், தம்பி என்ன செய்தாய் நீ? ஏன் இப்படி பதகளிச்சு ஓடி வாராய்? என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்ட பொழுது, அண்ணா நான் இப்படி நண்பர்களோடு சேர்ந்து வரும்பொழுது என்னுடைய கோபத்திலே அடக்க முடியாமல் நான் போத்திலே உடைத்து ஒருவனுக்கு குத்தினவள் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இப்ப என்னை போலீஸ் மற்றவர்களும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அதனாலதான் நான் ஓடி வந்திருக்கிறேன். சகோதரன் பார்க்கிறான், என்ன நடக்க போகுது? தன்னுடைய தம்பியாரை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே அடிக்க போறாங்க, கொண்டு போய் ஜெயிலுக்கு போட போறாங்க, மரண தண்டனை கொடுக்க போறாங்க என்று சொல்லி அங்க தம்பி மேல வைத்த பாசத்தினால உடனடியாகவே தம்பியார் வைத்திருந்த அந்த பிசுங்கான் ஓட்ட கையில வேண்டுகிறான். வேண்டி பக்குவமா வைத்து போட்டு தம்பியார் போட்டிருந்த சேட்டை கலட்டுகிறான். கலட்டி அதையும் பக்குவமா வேண்டுகிறான். இப்ப தான் போட்டிருந்த தன்னுடைய சுத்தமான சேட்டை தன்னுடைய தம்பிக்கு கொடுக்கிறான். தம்பி இடத்துல கொடுத்து போட்டு தம்பி அவன் போட மாட்டேன்னு சொல்ல, இல்ல போடுன்னு சொல்லி அந்த சேட்டை போட்டு விட்டாச்சு. இப்ப தம்பி நீட்டா நிற்கிறான். அண்ணனை பார்த்தால் தம்பியாருடைய அந்த சேட்டை அண்ணன் போட்டு கொண்டு நிற்கிறான். தம்பியார் கொண்டு வந்த அந்த பிசுங்கான் ஓட்டை அண்ணன் எடுத்து வைத்திருக்கிறான். போலீசார்கள் மற்றவர்கள் தேடி வந்து பார்த்த பொழுது அண்ணன் ரத்தம் படிந்த சேட்டோடு நிற்கிறதையும் கையில பிசுங்கானோட நிற்கிறதையும் கண்ட பொழுது அண்ணனை பிடித்து கைவிலங்கு போட்டார்கள். கைவிலங்கு போட்ட பொழுது தம்பியார் அழுகிறான். ஐயோ, குற்றத்தை செய்தது நான் தான் இந்த கொலையை செய்தேன். அண்ணன் அப்பாவி, அண்ணன் இந்த தவறு செய்யல, தயவு செய்து அண்ணனை விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா விடையில, கண்ணுக்கு முன்னாலே அண்ணனை அடிக்கிறாங்க. அவன் பார்த்து வேதனைப்படுகிறான். என்னுடைய மதியீனமான செயல், என்னுடைய வாலிப துடியாட்டம், என்னுடைய கீழ்ப்படியாத வாழ்க்கை, என்னுடைய அண்ணனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டனே என்று சொல்லி அழுகிறான். அப்பொழுது அண்ணன் சொல்லுகிறான், தம்பி, குற்றம் செய்தது நீ, தண்டனை அனுபவிக்க வேண்டியது நீ. ஆனால் நான் உனக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உனக்காக, நீ செய்த தவறுக்காக நான் உன்னுடைய தண்டனையை உன்னுடைய ஸ்தானத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ போ, இனி திருந்தி மனிதனாக வாழுன்னு சொல்லி அவனுடைய சகோதரனை தம்பியார் பார்த்த கடைசி நேரம், அந்த நேரம்
கைவிலங்கு போட்டு அண்ணனை அடித்து அடித்து கொண்டு போனார்கள். அருமை சகோதரா, அருமை சகோதரி, நானும் நீயும் பாவியா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாங்கள் பாவத்துக்குள்ள இருக்கும் பொழுது பாவத்தின் தண்டனைக்குரியவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். பாவமே அறியாத சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின இயேசு, மனிதன் காணக்கூடாமல் வாத்தியாக இருந்த இயேசு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அவர்களைப் போல இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, மகா மேன்மையின் ரகசியம் என்னவென்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக மனிதரு கொண்டு மனுஷனாக வெளிப்பட்டார். நானும் நீயும் செய்த பாவத்திற்காக, நானும் நீயும் செய்த அக்கிரமத்திற்காக என் பாவ தண்டனையை, உன் பாவ தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொள்வதற்காக வானாதி வானங்கள் கொள்ளாத ஆண்டவர் மனுஷனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக, நன்மை செய்கிறவராக, பிசாசுடைய வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்த இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய பாவ தண்டனையையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்திலே நீங்கள் வருவீர்களா இருந்தால் பணமும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை. இன்றைக்கு மனிதன் அந்த பாவ தண்டனையிலிருந்து விடுதலை ஆகுவதற்காக, பாவத்திலிருந்து வெளியால் வருவதற்காக பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். தன் சரீரத்தை வருத்தி கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறான். பாவத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கவில்லை. பாவத்தில் இருந்து விடுதலை தருவதற்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உங்களை சுத்திகரிக்கும். அவர் மதத்தை பரப்ப வரவில்லை. மதமும் ஜாதியும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். யாராயிருந்தால் இயேசுவே, என்னுடைய பாவங்கள் உம்மை இந்த சிலுவைக்கு கொண்டு சென்றது. பாவமே அறியாத இயேசு நமக்காய் பாவமானார். மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். தேவ பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற குழப்பங்கள், அது வெளியால பார்க்க யாருக்குமே தெரியாது. நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டீங்களா, டாக்டர் யோசிப்பார் உடனடியாகவே இவருக்கு காய்ச்சல்னு சொல்லி மருந்தை தந்து விடுவாங்க. ஆனா வீட்டை வந்தால் வருத்தம், ஆஸ்பத்திரிக்கு போனா வருத்தம் இல்லை. வீட்டை வந்தா வருத்தம், ஆஸ்பத்திரிக்கு போனா வருத்தம் இல்லை. இது பாவத்தினுடைய விளைவு. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சுகம் உண்டாகும். இயேசு இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனை கட்டி வைத்திருந்தது, அவனை நடக்க முடியாதபடிக்கு படுக்கையாக வைத்திருந்தது அவனுடைய பாவம். இயேசு அந்த பாவத்தை மன்னித்த பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதி நீங்கி போய்விட்டது. பழுதடைந்த நரம்புகள் எல்லாம் செயல்பட தொடங்கியது. முடமாய் கிடந்த கால்கள் எல்லாம் எழும்பி நிற்கத்தக்கதாக பலன் கொண்டது. அவன் உடனடியாகவே எழுந்தான், குதித்தான், துள்ளினான், நடந்தான். மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக ஓடி திரிந்தான்.
பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி நடந்தது? அதே இயேசு இன்றைக்கு நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய வியாதிகளை குணப்படுத்த விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, கற்பத்தில் கட்டி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சில நேரங்களில் யோசிக்கிறோம். ஆனால் அதனால கற்பப்பையை எடுத்துட்டால் பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலும் ஒவ்வொரு அவயவங்களையும் வைத்து போட்டு அது நல்லதென்று கண்டார். ஆனால் அவன் சரீரத்துக்குள்ள எப்பொழுது வியாதி வந்தது? பாவம் செய்த பொழுது. பாவம் அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. பாவம் அவனுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு சிதைத்து போட்டு விட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெறுத்து போய் நிற்கிறோம். வியாதிகள், கேன்சர் வியாதிகள். அதுக்கு காரணம் என்ன? இன்னும் ஒரு சிறிய கதையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு சகோதரன் எங்களுடைய சபைக்கு வந்தார். ஆனா எங்களை எல்லாம் நல்லா நேசிப்பார். ஆனால் அவர் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார். அவருக்கு நான் பல தடவை சொன்னேன், அண்ணா இப்படி பிரச்சனை இருக்கு, ஆனபடினால நீங்க அதை விடுங்க, உங்களுக்கு கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சந்ததியினுடைய எதிர்காலத்தை நீங்க காணாமல் வேலைக்கு செத்து போயிருவீங்க, ஆனபடினால அதை விடுங்கன்னு சொல்லி சொன்னேன். பாஸ்டர், என்ற மனைவியை விட்டாலும் இதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், அப்படியே சொல்லிட்டார். சில நாட்கள் திடீரென்று அவருக்கு வயிற்று குத்து வந்து உடனடியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் கடைசியாக பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அங்கே போன பொழுது டாக்டர் கேட்ட கேள்வி, நீ எத்தனை தரம் குடித்திருக்கிறான்னு சொல்லி. சத்தியம் பண்ணினார், இல்லை நான் குடிக்கலையா, குடிக்கலையான்னு சொல்லி. அவர் சொன்னார், நீ எனக்கு உண்மை சொன்னால் தான் உனக்கு வைத்தியம் செய்வோம்னு சொல்லி. அப்பொழுது அவன் ஒப்புக்கொண்டான், நான் இப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன பொழுது அதுக்கேற்ற வைத்தியத்தை வைத்தியர்கள் செய்த பொழுது அவர் சுகமடைந்தார். இன்றைக்கும் அந்த நோய் இல்லாமல் சுகதேகியாக வாழுகிறார். பாருங்க, பாவம் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே எவ்வளவு வேதனையை கொண்டு வருகிறதுன்னு சொல்லி, எவ்வளவு வேதனையை கொண்டு வருகிறது. சில நேரங்கள் நாங்கள் யோசிக்கிறோம், எங்களுக்கு திருப்தி பொழுதுபோக்குக்காகத்தான் இது செய்கிறோம்னு சொல்லி. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விளைவுகளை கொண்டு வரும். ஆகவே எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது விட முடியாத பாவமாக இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் விடாவிட்டால் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் தான் வலியை அனுபவிப்பீங்க, நீங்க தான் வேதனை. சில நேரம் யோசிப்பீங்க, இப்படி இருக்கிறத விட செத்து போயிட்ட நிலைமை சொல்லி. செத்த அப்புறம் இதை விட மோசமான வாழ்க்கை, சதா காலமும் எரிகின்ற நித்திய நரகம். அங்கே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகர்களும் விபச்சாரக்காரர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பில்லி சூனியக்காரர்களும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கெந்தம் எரிகிற கடலுக்குள்ளே பங்கடைவார்கள். அது நிரந்தரமான மரணம். அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள எந்த மனிதனாலும் முடியாது, அதிலிருந்து வெளியால வரவும் முடியாது. ஆனால் இப்ப அதிலிருந்து தப்புவதற்கான ஒரே ஒரு வழி, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள வரமாட்டான். ஆகவே பரலோகம் என்றது ஆண்டவர் வாழுகிற இடம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தப்பட்ட ராஜ்யம். அதற்குள்ளே நானும் நீங்களும் இருக்க விரும்புகிறார் ஆண்டவர். ஆனால் பிசாசானவன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவ ஆசைகளை காண்பித்து பாவத்தை செய்ய வைத்து வியாதிகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை அழித்து நரகத்தை நோக்கி கொண்டு போக முற்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே அதில் இருந்து எனக்கு விடுதலை தாரவன் சொல்லி நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், பிரியமானவர்களே, அந்த வாலிபன் தன்னுடைய தம்பியார் செய்த தவறுக்காக தமையன் தண்டனை ஏற்றுக்கொண்டது போல நானும் நீங்கள் செய்த பாவத்திற்காக இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யாராயிருந்தாலும் இயேசுவே என்னுடைய பாவத்தையும் மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தையும் மன்னியும், என்னுடைய வியாதியையும் குணப்படுத்தும் சொல்லி
நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் கழுவும் பொழுது இயேசுவின் வல்லமை வெளிப்படும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் யாராய் இருந்தால் எனக்காக செபிங்க. நானும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை வியாதி இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது, குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிற மனிதர். அநேகருக்கு குடும்ப பிரச்சனை வெளியால பார்த்தால் நல்லா இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள கரகரத்த ரேடியோ போல இருக்கிறோம். காரணம் பாவம் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து நரகத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும். இயேசு அதில் இருந்து நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த பாவத்தினால வந்த வியாதியிலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே எனக்கும் அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்குமா? ஆண்டவர் என் பாவத்தையும் மன்னிப்பாரா? நான் பாவியிலும் கொடிய பாவி, என் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பாரான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே கடைசி நேரம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேற்றைய நாளில் அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அதே ஆண்டவருடைய அன்பு இந்த மைதானத்துக்குள்ளும் வெளிப்படும். ஆகவே அந்த திமிர்வாதக்காரனை இயேசு பார்க்கல, அந்த தூக்கி கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். நீங்க விசுவாசத்தோடு எழுந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்னு சொல்லி கேட்பீங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி ஜெபிக்க வேணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த கடைசி நேரம், இந்த 2ஆம் நாள், நேற்றைய நாளிலே தேவன் அநேகருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். இன்றைக்கும் கண்ணீரை துடைக்க போகிறார். நான் இந்த இடத்துல உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன். அது கேன்சர் வியாதியா இருக்கலாம், கிட்னி வியாதியா இருக்கலாம். இயேசுவால மாற்ற முடியாத வியாதி எதுவுமே இல்லை. 2 கிட்னியும் பழுதா போய் 16 லட்சம் ரூபாய் சேர்ப்பதற்காக முற்பட்ட ஒரு சகோதரனுடைய மகளுக்கு 2% கூட இல்லாமல் ஆண்டவர் புதிய கிட்னியை கொடுத்து இன்றைக்கும் அந்த பிள்ளையை வாழ வைத்திருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்ய போகிறார். ஆகவே அப்படி யாராவது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி விரும்பினார், கரத்தை உயர்த்தி காட்டுங்க. இருக்கிற இடத்துல உங்களை கரத்தை உயர்த்துங்க. பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது இயேசுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். அந்த பாவம் எங்க இருக்கோ அங்க பிசாசு நிற்கும். அங்க அந்த பாவம் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு இருந்து அவருடைய சரீரத்தை வதைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். கடைசியில் அவருடைய வாழ்க்கையை அழித்து போடும். பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே கரங்களை உயர்த்தினவர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்கள்.